Tanungkan sir. Di na kaya. Sige. Sa likod sir. Di na liyok. Parang building. எங்க இது சிவியர் ஃப்ரோசன் ஷோல்டர் இல்ல அதெசிவ் கேப்சுலைட்டிஸ்னு சொல்லுவோம். இது எதனால வருது, யாருக்கு அதிகமான ரிஸ்க், அண்ட் 24-25ல எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்த்தோ டாபிக்ஸ்ல கிளாரிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தோள்பட்டை கூட்டு இருக்கு இல்லைங்க, ஷோல்டர் ஜாயிண்ட், அதுல நம்ம கையெலும்போட மேல் பகுதியும் நம்ம ஷோல்டர் போனோட எண்ட் பாயிண்ட்டும் சேர்ந்துருக்குங்க. இது ரெண்டையும் சேர்த்து பிடிக்கிறது கேப்சியூல்னு ஒரு உரை. இந்த கேப்சியூலோட சேர்ந்து சில லிகமெண்ட்ஸும் ரொட்டேட்டர் கஃப்ன்ற மசில்ஸ் தான் நம்ம ஷோல்டர் மூவ் பண்றதும் அது மூவ் பண்ணும்போது கரெக்டா ஸ்டேபிளா இருக்கிறதுக்கும் ரெஸ்பான்சிபிள். எப்போ இந்த கேப்சியூல்ல இன்ஃப்ளமேஷன் வருது, திரும்பி திரும்பி உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் சரியாதுன்னா இந்த கேப்சியூல் நல்லா லூஸா இல்லாம டைட் ஆக ஆரம்பிச்சிரும். ஷோல்டருக்குள்ள இருக்க எண்ணெய் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஆக ஆரம்பிக்கும் போது ஷோல்டரோட மூவ்மெண்ட் உங்களுக்கு கஷ்டமாக ஆரம்பிக்கும். இதை தான் காமனா ஃப்ரோசன் ஷோல்டர் அண்ட் சயின்டிபிக்கா அதெசிவ் கேப்சுலைட்டிஸ்னு சொல்லுவோம். கேப்சூல் ரொம்ப ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஸோ பெண்களுக்கு ஆண்களை விட டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு, தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு, கையில அடிபட்டிருக்கு இல்ல பிராக்சர் ஆனவங்களுக்கு, இல்லைன்னா மேல் உடல்ல ஏதாவது உங்களுக்கு மேஜரான சர்ஜரி நடந்திருக்குன்னா இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வரதுக்கு ரிஸ்க் உங்களுக்கு அதிகம். 24-25ல ஃப்ரோசன் ஷோல்டரோட ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க 3 மாசத்துக்கு பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் உங்களோட பிசியோதெரப்பியும் ரீஹாபிலிட்டேஷனும் கரெக்டா பண்ணணும். அது நீங்க 3 மாசத்துக்கு பண்ண அப்புறமும் உங்களுக்கு சரியாலன்னா அப்போ நம்ம ஷோல்டருக்குள்ள இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம். ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேற ஒன்றும் டயபெட்டிஸ் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இல்லைன்னா ட்ரை பண்ணலாம். பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸும் ஹைலூரானிக் ஆசிட், அது நம்ம ஷோல்டரோட லூப்ரிகேஷனை இன்க்ரீஸ் பண்றது, அது போடலாம். இல்லைன்னா போன் மேரோ இன்ஜெக்ஷன்ஸும் ஃபேட் இன்ஜெக்ஷன்ஸ் கூட இப்போ லெவல் 2 எவிடன்ஸ் வந்திருக்கு, யூஸ் பண்ணலாம்னு. இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேலை செய்யலன்னா அப்போ நம்ம ஒரு கீ ஹோல் சர்ஜரி பண்ணி நம்ம ஷோல்டரோட கேப்சூல் இருக்கு இல்லைங்க, அதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விடலாம். அப்போ உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆர்த்ரோஸ்கோபியோட ஃபெசிலிட்டி இல்லைன்னா மயக்கம் கொடுத்துட்டு மேனிபுலேஷன் அண்டர் அனஸ்தீசியா அப்படின்னா மயக்கத்திலேயே வெளியில இருந்து உங்க ஷோல்டரை மூவ் பண்ணி ஃப்ரீ பண்றது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இது இப்போ கொஞ்சம் யூஸ் பண்றது நாங்களே கம்மி பண்ணிட்டோம், ஏன்னா டேர் ஆவறதுக்கு சான்சஸ் அதிகம்ன்றதுனால. உங்களுக்கு இது வரைக்கும் ஃப்ரோசன் ஷோல்டர் வந்திருக்கா, அதுக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அண்ட் அது உங்களுக்கு சரியாறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.